ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு சின்ன கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவினதுக்கப்புறமா நம்ம அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு அதே கப்பில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கணும். 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம். அங்கங்கே பாசிப்பருப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம ஜவ்வரிசியோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் கலந்த உடனே நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரை கப் பாசிப்பருப்பு 1 கப் ஜவ்வரிசி மொத்தமாக 1.5 கப் அளவு சேர்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு 2 கப் அளவு பொடிச்ச வெல்லம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுத்தம் பண்ண வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலான வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.25 கப் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 3 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்த உடனே கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சூடான பால் சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். உங்களுக்கு நார்மல் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 கப் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். பாயாசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திட்டு அதில் ஒரு 10 முந்திரி 10 உலர் திராட்சை ரெண்டையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு டேஸ்டான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.